ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ வெல்கம் யூ டு மணி பேஜ் ஜூனியர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி அனாலிசிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி அந்த சார்ட் அனாலிசிஸ், பேங்க் நிஃப்டி அது இல்லாமல் மற்ற மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பண்ண போதும் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் வந்து நமக்கு மண்டே நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான பையிங் ஜோன்ஸ் எல்லாமே பார்க்க போதும். செகண்ட் வந்து என்னன்னாக்கா 2 ஸ்டாக்ஸ் வந்து இந்த வீக்குக்காக பிக் பண்ணி வச்சதுக்கோம் நாம. ஸோ ரெண்டுமே வந்து நியர்பை டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம் நம்ம. பிஃபோர் கோயிங் டு தட், ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் மணி பேச்சு ஜேஆர் அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மார்க்கெட் பற்றின மற்ற ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் தி அவர் டிமாண்ட் ஜோன்ஸ் அண்ட் தி சப்ளை ஜோன் வி ஹேவ் 2 zones ஃபார் த நிஃப்டி 50. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் அண்ட் கரண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர், டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் டிமாண்ட் ஜோன் ஃபால்ஸ் அண்டர் திஸ் ஏரியா. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் கீழே வந்தது அப்படின்னாக்கா நம்மளோட டிமாண்ட் ஜோன் இருக்குது. அண்ட் இங்கேருந்து அகைன் வந்து ஒரு 220 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வி ஹவ் பீன் எக்ஸ்பெக்டிங். அண்ட் ரிவர்சல்னாக்கா நார்மல் ரிவர்சல் கிடையாது. ஸோ ரிவர்சல் எடுத்து இப்போ இங்கே போகுது அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸோ நம்ம ஜோன்ஸ் இப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ ஜோன்லேருந்து ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இங்கே தான் நம்ம ஜோன்ஸ் அப்படின்னாக்கா மேபி இப்போ மார்க்கெட் இங்கே போகுது அப்படின்னாக்கா டில் இந்த இடம் 2500 டு 550 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் கீழே வருது அப்படின்னாக்கா 22,230 அப்படின்னாக்கா மேபி அங்கேருந்து ஒரு 20,400 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து 65 அப்படின்னாக்கா இங்கே வந்து 95 பாயிண்ட்ஸ். ஸோ 550 வரைக்கும் வந்து கீழே வரதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 80 அண்ட் இங்கே வந்து ஒரு 95. ஸோ அரௌண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆவரேஜ் ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் வந்து இந்த ஜோன் டச் பண்ணதுக்கப்புறமா ரிவர்சல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பேஸ்ட் ஆன் தி ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எதுவுமே வந்து நம்மளால் இது பண்ண முடியல, செல் ஜோன்ஸு. பட் வந்து பை ஜோன்ஸ் மட்டும் இப்போதைக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ரன் ஆகணும். மேபி நாளைக்கு ஒரு ஹாஃப் டே ரன் ஆகுது, இல்லை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ரன் ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார் நோ இதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி வி ஆர் ஹேவிங் தி பையிங் ஜோன்ஸ். ஸோ பையிங் ஜோன்ஸ்மே வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழே வந்தது அப்படின்னாக்கா வி ஹேவ் a வெரி குட் பையிங் ஜோன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து கீப் ஆன் மேலே இருந்து கீழே விழுந்துட்டுருக்குங்க. ஸோ தாங்கி பிடிக்க ஆள் இல்லாமல் மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தான் இப்போ இதை தாங்கி பிடிக்க போதும். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டாப் ஆஃப் த மவுண்டன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஒரு 12% கிட்ட ஃபாலோ ஆகிடுச்சுங்க. பட் 12%லாம் நமக்கு பத்தாது. நம்ம வந்து இந்த ஸ்டாக்குக்கு 16% வந்து மேட்ச் பண்ணுறோம். 16% வந்து இந்த ஸ்டாக் ஃபாலோ ஆகுது அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% மேலே போகும் அப்படின்ட்டு வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த 538 அப்படின்ற ரேஞ்சில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மார்க்கில் இது வந்து 5% வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஈஸிலி 5% மேலே போகுன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் வீக் சீரிஸ் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்க. அதில் நம்ம 4 ஸ்டாக் போஸ்ட் பண்ணியிருந்தோம். 4 ஸ்டாக்குமே எல்லாமே மூவ் ஆயிருக்கு. ஒரு 18 அவுட் ஆஃப் 20% நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து 18% வந்து மூவ் ஆயிருக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதானி பவர். அதானி பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து இப்போ வந்து 590 இருக்குது. அண்ட் நம்மளோட டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 560 ரேஞ்சில் இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோஃபார் வந்து 9% ஃபால் ஆகிருக்கு. அண்ட் நமக்கு அந்த பர்சன்டேஜ் ஃபால் பார்த்தாது. அதனால நம்ம 13% வந்து ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ மேலேருந்து 13% ஃபாலில் நம்ம வாங்க போதும். கீழே இருந்து நம்ம இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு 3 to 4% வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பை பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேபி டில் திஸ் லெவல் லைக் இதுவுமே ஒரு 5% போகுது. மேபி ப்ரைஸ் மொமெண்டம் வந்து இங்கே இடத்துல நடக்கிறத பொறுத்து நம்ம இது பார்ப்போம். பட் இட் ஹேஸ் பாசிபிலிட்டிஸுங்க. 5% வி கேன் கிவ் ஆஸ் அவர் கீப் ஆஸ் அவர் டார்கெட். 5% பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ இந்த வாரத்துக்கு வந்து இந்த 2 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் பழைய ஸ்டாக்ஸுமே வந்து நானுமே ட்ரேட் எடுத்துருக்கேன். எக்ஸப்ட் சிப்லா 4 ஸ்டாக்ல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கேன் நானுமே. ஸோ அது எப்படி போகுது அப்படின்றதுமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா HCL 5% கொடுத்துருச்சு, டாக்டர் ரெடி 5% கொடுத்துருச்சு, அண்ட் சிப்லாவும் 5% கொடுத்துருச்சு. ஸோ ஸ்டில் வந்து இன்ஃபோசிஸ் 3% தான் கொடுத்ததுக்கு. டாடா காம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5% வரைக்கும் கொடுத்ததுக்கு. ஸோ நம்ம ட்ரேட் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அண்ட் இந்த வீக் வந்து நம்ம ஐசிஐசிஐ என்ன பண்ணுறாங்க அண்ட் அதானி பவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனாக்கா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. ஓகேவா? ஓகேங்க. ஸோ ஹாப்பி ட்ரேடிங்.